வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுடைய கடன், நேற்று முதலமைச்சர் அவர்கள் 10,00,000 கோடி கடன் இருக்குது, கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணிவிட்டு முதல் பேச்சு ஆரம்பிச்சிருக்கார். அதற்கான விளக்கத்தை ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளும் இப்போ அதை தான் சொல்ல போகிறோம். தமிழ்நாட்டோட 10,00,000 கோடி கடன் இருக்குப்பா, தமிழ்நாடே கடனில் தத்தளிக்குதுப்பா அப்படின்னு ஒரு போலி பிரச்சாரத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடியிலிருந்து எதிர்கட்சியினர் எல்லாரும் இதே ஒரு விஷயத்தை திருப்பி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் மக்கள்கிட்ட எதை மறைச்சாங்கன்னா, இந்த அரசாங்கம் பதவி ஏற்கும் போது இருந்த கடனும் இப்போ இருக்கிற கடனும் அதிகமாக போயிடுச்சுன்னு சொன்னவங்க, பதவி ஏற்கும் போது இருந்த மாநிலத்தோட வருமானத்தை இப்போ எப்படி மாற்றிருக்குங்கிறத சொல்ல மறந்துட்டாங்க. 17,00,000 கோடி நமக்கு வந்து ஆண்டு வருவாயாக வந்துக்கிட்டு இருந்துச்சு 2021க்கு முன்னாடி. இப்போ சென்ற ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்த ஆண்டு வருவாய் 35,00,000 கோடி. கடன் எவ்வளோ? 10,00,000 கோடி. நம்மளுடைய ஆண்டு வருவாய் 35,00,000 கோடி. தமிழ்நாடு கடனில் தத்தளிக்குதுப்பா. இப்படி தான் மேனிப்புலேஷன் பண்ணி நிறைய மைண்ட் செட்டை மாற்றிருக்காங்க. அதில் எல்லாருக்கும் ஒரு விஷயம், இந்த கடன் இப்படி வந்துச்சு, இந்த கடன்லாம் இருக்குது. தமிழ்நாடு அரசு வந்து நமக்கு நிறைய நான் முதல்வன், தமிழ் புதல்வன், அப்புறம் மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் இதெல்லாம் கொடுத்துச்சே, இதெல்லாம் கொடுத்ததுனால தானே கடன் ஆச்சு, இதெல்லாம் கொடுத்துருக்க வேணாமே அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. அப்படி சொல்கிறவங்களுடைய நோக்கம் என்னன்னா, எப்போவும் ஒருத்தவங்க ஒரு நிலைமையில் இருந்தால் அதே லெவல்லே இருக்கணும், அதுக்கு மேலே போயிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். இப்போ எதுக்கு சொல்ல, இப்போ இதெல்லாம் கொடுத்ததுனால அரசுக்கு என்ன லாபம்னா, மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், மக்களுடைய பணப்புழக்கம் அதிகமாக. ஒரு நாட்டில் எப்போ மக்கள் பணப்புழக்கம் அதிகமாக பண்ணுறாங்களோ அந்த நாட்டு, அந்த மாநிலம் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். இதுதான் எல்லா நாட்டிலையும் நடக்கிற ஒரு சம்பவம். இந்த கடனுங்கிறது இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் தனித்தனிப்பட்ட முறையில் கடன் இருக்குது. எல்லா நாடுகளுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும், நம்ம அண்ணாந்து பார்க்குற அமெரிக்கா, யூரோப் போன்ற எல்லா நாடுகளுக்கும், ஏஷியாவில் இருக்கிற ஜப்பான், சைனா எல்லா நாட்டுக்கும் கடன் இருக்குது. அந்த கடன் வந்து இருக்கிறது ஒரு மாநிலத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ பிரச்சனை இல்லை. அந்த கடனை வாங்கி என்ன பண்ணுறாங்கங்கிறதுல தான் உங்களுக்கு விஷயமே இருக்குது. இப்போ நம்ம ஒரு கடன் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம், அது எப்படி தப்பாக வரும்? கடன் வாங்குகிறோம், ஒரு தொழில் பண்ணுறோம், எப்படி தப்பாக வரும்? கடன் வாங்கி நம்ம வந்து பைக் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், அதெல்லாம் தாண்டி படிப்புக்கு செலவு பண்ணுறோம், மருத்துவத்துக்கு செலவு பண்ணி ஒருத்தவங்க உயிர் காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வரோம். இப்போ இதெல்லாம் கடன் தான் ஆகும். ஆனால் அதுக்கான பயன் என்ன? இதுதான் நீங்கள் பார்க்கணும். அப்படி தான் தமிழ்நாடு அரசு இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு, இவ்வளவும் செஞ்சுட்டு தான் இந்த கடனோட இவ்வளோ விஷயங்களை செஞ்சு இந்த அரசு எப்படிப்பா நடத்திட்டு போச்சுன்னா, அதுக்கான பதில் தான் தமிழ்நாடு அரசு அமைஞ்ச உடனே முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டு வந்தது ஒரு திட்டக்குழுன்னு ஒரு திட்டக்குழு ஒன்று உருவாக்கி, அதற்கு அவர் தலைவராகவும் துணைத் தலைவராகவும் நிரஞ்சன் அவர்கள் அந்த போட்டு ஒரு திட்டக்குழு. அந்த திட்டக்குழுவோட வேலை என்னன்னா, தமிழ்நாட்டோட வருமானம் எவ்வளோ, செலவினங்கள் எவ்வளோ, நம்ம இதை வச்சுக்கிட்டு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை எப்படி செயல்படுத்தலாம், அதில் எந்தெந்த திட்டங்கள் சாத்தியம், அதற்கு எவ்வளோ நிதி பற்றாக்குறை ஏற்படும், அந்த நிதியை எங்கேருந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு அலசி ஆராய்ஞ்சு ஒரு திட்டத்தை வகுத்து, அதன் மூலிமா அதை அவங்க அரசுக்கு பரிந்துரை செஞ்சு, அதை அமைச்சர்கள் மூலிமா செயல்படுத்த வச்சு, இது அத்தனையும் முதலமைச்சர் அவர்கள் நேரடி கட்டுப்பாட்டில் கண்காணித்து தான் இந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. இப்போ இந்த சேர்ந்ததோட பயன்தான் இப்போ நம்ம வந்து மாநிலம் இந்த வளர்ச்சிக்கு வந்திருக்கு. இந்த பொருளாதார வளர்ச்சி எப்படி வந்துச்சுன்னா, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, அதன் மூலிமா வருமானம் வரும், அதன் மூலிமா அவங்க செலவு பண்ணுவாங்க, அது அரசுக்கு தான் அது திருப்பி வந்து வருமானம் வந்து சேரும். ஒரு அரசு மக்களுக்கு எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் செய்தோ அந்த அளவுக்கு அந்த மக்கள் பணப்புழக்கத்தை அதிகமாக செய்வாங்க. அது வந்து அரசுக்கு வருமானத்துக்கு ஈட்டி தரும். அப்படி தான் தமிழ்நாட்டோட வருமானம் எந்த அளவுக்கு ஏறி இருக்குது. இப்போ கடன் ஏறிக்கிட்டு இருக்குது, ஆண்டு வருமானம் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா, நீங்கள் சொல்கிற கடனில் தத்தளிக்குதுங்கிறது உண்மையான வாதம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ரியாலிட்டிக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். இப்போ தமிழ்நாடு அரசு அதுக்கப்புறம் இப்போ கொடுத்த தேர்தல் அறிக்கை இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு போன முன்னாள் அரசு இதெல்லாம் சொல்லிச்சு. அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க திட்டங்களை வகுத்து வச்சுருந்துருப்பாங்க. நிதி ஆதாயத்துக்கும் என்ன செய்யலாங்கிறதுக்கான அவங்கக்கிட்ட ஒரு ப்ரிப்பேர் பிளான் இருந்திருக்கும். அதை வச்சு தான் அவங்க தேர்தல் அறிக்கையை கொடுப்பாங்க. கொரோனா காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசு பொறுப்பேற்ற உடனே 4,000 ரூபாய் தம் மக்கள் அனைவருக்கும் போய் சேர்ந்துச்சு. அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போ அதுக்கு அந்த காசு எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு அது எவ்வளோ உதவியாக இருந்துச்சு. எத்தனை பேர் தொழில் இல்லாமல், வேலை இல்லாமல்,
மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருந்தாங்க. அது வந்து அரசு ஒன்று உங்களை கை தூக்கி மக்களை விடுதுன்னா அது மக்களுக்கும் நல்லது, அரசுக்கும் நல்லது. ஒரு அரசு ஒரு மக்களுக்கு இலவச திட்டங்கள் அறிவிக்குது, அதன் மூலிமா மக்கள் பயன்படுறாங்கன்னா மக்களால் அரசு பயன்படுதுங்கிறது தான் உண்மையான வாதம். அதை நிறைய பேர் தேர்தல் அரசுக்காக சொல்ல மாட்டாங்க. அதனால தான் இந்த கடனுங்கிறதுல நிறைய பேர் குழப்பத்திலேயே இருக்கும். இப்போ புது அரசுக்கு நம்ம என்ன கேட்க போகிறதுன்னா, சிஎம் சார் நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, இனிமேல் மக்களுக்கான நலத்திட்ட உதவி எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் பொருளாதாரத்தையும் திமுக அரசு இந்த அளவு கொண்டு வந்துச்சு. நீங்கள் அதைத்தான் செய்யணும், அதுக்கான முயற்சி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் உங்களுக்கு எதிர்ப்புலேயே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் தாராளமாக அவரோட கலந்து ஆலோசித்து சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் செஞ்சு அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்னு கொண்டுட்டு போகிறது தான் ஒரு நல்ல அரசியலாக இருக்கும். கஜானாவை பார்க்காமலே, நிதிநிலை அறிக்கை எடுக்காமலே அப்படி பேசுகிறது தவறு. இனிமேல் அப்படி பேசாமல் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பணி செய்யணும். உங்களுக்கு டைம் இருக்குது, மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாங்கள் அனைவரும் எதிர்நோக்கி உங்களுடைய முன்னேற்பாடுகளை கண்டிப்பாக நீங்கள் செய்யும் நல்ல விஷயங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் வைக்கிற போலியான குற்றச்சாட்டுகள், நீங்கள் உண்மைக்கு புறம்பாக ஏதாவது சொல்லும் பட்சத்தில் எதிர்த்து கேள்வியும் நாங்கள் கேட்போம். ஏன்னா அதுதான் ஜனநாயக நாட்டோடைய முக்கியமான அம்சமே. வணக்கம்.